ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆதி வந்து மலைக்கு அடியில் வந்து கீழே விழுந்து கிடக்கிறத வந்து காமிச்சிட்டாங்க. அதை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க பாரதிக்காக வந்து எல்லாரும். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பின்னாடியே வந்து ஆதி போயிட்டுருக்கப்போ வந்து கீழே சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு ஆதி சொன்னோன்னே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஆதியை காணோம். உடனே வந்து பாரதி எங்கே இருக்காங்கன்னு இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்துட்டு ஆளையே காணோம் அப்படின்னோடனே இந்த பக்கமாக வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு ரோட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் கூட இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க போயிருந்தேன், இப்போ என்னன்னு பார்த்தா திடீர்னு ஆளை காணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, கொஞ்சம் யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னோடனே, என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள், அந்த பக்கம் வந்து வழுக்குப்பாறை இருக்கிற இடம் எல்லாம் அது தெரியாமல் நீங்கள் ஏன் அந்த பக்கம் போனீங்க, எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இந்த பக்கம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே பாரதி வந்து கரெக்டாக வந்து அந்த பையன் வந்துடுறாங்க. சின்ன பையன் வந்தோடனே, அக்கா ஏன்க்கா அழுதுட்டு இருக்கீங்க, அண்ணன் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நடந்த விஷயத்தை பாரதி சொன்னேன். நான் தான் சொன்னேன் இல்லைக்கா, போகும்போதே வழுக்கும் அந்த பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே பாரதிக்கு வந்து அப்போ தான் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த தாலி மிஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து கோயிலில் மறுபடியும் கிடச்சது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. யோசித்து பார்த்தோன்னே டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து தண்ணி தட்டி அக்கா எந்திரிங்க அக்கா அப்படின்னு அந்த பையன் வந்து எந்திரிச்சு தண்ணி கொடுக்குறாங்க பாரதிக்கு. அந்த சமயத்தில் வந்து அந்த பக்கம் வீட்டில் வந்து தமிழ் பாப்பா வந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோடனே காலில் வந்து அடிபட்டுருது. அடிபட்டோன்னே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ராணி ஓடி வந்து காலில் வந்து மருந்து போட்டு விட்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ தமிழ்கிட்ட கரெக்டாக வந்து சாரதாலேருந்து எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, பாட்டி இங்கே பாருங்கள் காலில் அடிபட்டுருச்சு, நல்லா வலிக்குது அப்படின்னோடனே, சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த பக்கம் நவுந்து போகிறாங்க. போனோன்னே அவங்களுக்கு தலையில் அடிபட்டுருது. இடித்தோடனே வந்து உட்காருங்கன்னு தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது உடனே வந்து அறிவு வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சகுனமே சரியில்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு மாற்றி இடிச்சுக்கிறீங்க, போயிட்டு அங்கே வேற எங்கே இருக்கான்னு தெரியல, ஆதி வேற ரொம்ப தூரம் போயிருக்கான், அதனால் கொஞ்சம் ஃபோனை போட்டு எப்படி இருக்கான் என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ராணி ஃபோன் பண்ணுறப்ப ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் ஆனோன்னே சாரதா லைட்டாக வந்து பதட்டப்படுறாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களே வந்து வெளியில் காட்டிக்காமல் அவங்க வேறு எங்கேயாவது பிஸியாக இருப்பாங்க, அவங்களே கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரதா போயிடுறாங்க. உடனே சாரதா பயந்ததை பார்த்தோன்னே, பாட்டி ஏன் இப்படி பயப்படுறாங்கன்னு ராணிக்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மற்றபடி அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போய் வந்து தமிழுக்கும் வந்து பயம் வந்தோடனே போய் வந்து சாமிக்கிட்ட வந்து வேண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் நல்லபடியாக வரணும், பாட்டி பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்தோடனே வந்து, ஏமா இங்கே இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்காக வந்தீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொன்னோன்னே, சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி சொன்னோன்னே, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, அந்த பக்கம்லாம் வந்து விழுந்தா கண்டுபிடிச்சி தேடுறதே கஷ்டம், நீங்கள் இப்படியா செய்வீங்க அப்படின்னோடனே, உன்னை பார்த்தா வந்து எனக்கு திட்டுறதா இல்லை பரிதாபப்படுறதான்னே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப, சரி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட ஃபோட்டோ வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஆளுங்க எல்லாரையும் வர சொல்கிறாங்க இங்கே கீழே வந்து மலையிலேருந்து இறங்குறதுக்கு. வந்தோடனே அவங்க எல்லோரும் வந்தோடனே பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க, எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க, அவர் நல்லபடியாக தான் இருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னப்ப, எனக்கே பயமாக தான் இருக்குது, ஆழம் அதிகம், நாங்கள் என்னால் முடிஞ்ச விஷயத்தை வந்து நான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, பாசிட்டிவாக திங்க் பண்ணி அந்த பொண்ணு பாவம் தனியாக அழுதுகிட்டு இருக்குல்ல அப்படின்னோடனே, எனக்கு என்ன சார், நான் உள்ளதை சொல்கிறேன், மற்றபடி கடவுள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் கீழே போய் தேட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வந்து விஷயம் எல்லாமே வந்து அறிவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே, அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஸ்வேதா கிட்ட சொன்னோன்னே, ஸ்வேதா வந்து என்ன பாரதிக்கா என்னாச்சு அப்படின்னு, பாரதி நல்லா தான் அழுதுகிட்டு தான் இருக்காங்க, ஆதி தான் வந்து வலிக்கு விழுந்துட்டானா அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்வேதா வந்து உண்மையிலே மனசு வருத்தப்பட்டு லைட்டாக வந்து கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு, ஏன் நீ தேவையில்லாமல் அவனை நினச்சி அழுதுகிட்டு இருக்க, அவன் என்றைக்குமே வந்து பாரதின்னு தான் சொல்லுவான், நீ அதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னோடனே, அப்போ உடனே கிளம்பி அவள் அழுதுகிட்டு இருக்க அந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து நான் போய் நேரில் பார்த்து ரசிக்கணும், நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னப்ப, இங்கே சரி நீ அவ்வளோ ஆசைப்பட்டேன்னா நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. சமயத்தில் கீழே வந்து ஒவ்வொருத்தராக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல வந்து
கரெக்டாக வந்து அறிவோட ஆள் வந்து தடுத்து நிப்பாட்டி இந்த கை நிறைய வந்து பை கொடுத்துட்டு அதில் பணம் இருக்குது, அதை வந்து வச்சுக்கிட்டு அவனை வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரியா நாங்கள் வந்து அங்கே மேலே ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கால அதுக்காக தான் இறங்குறோம் தவிர இதெல்லாம் வந்து எங்ககிட்ட நடக்காது அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் செய்ய வேணாம், அவனை அழைச்சிட்டு வர்றப்பே அவன் அப்படி தான் இருப்பான், உனக்கு கொடுக்குற காசை வந்து நீ யூஸ் பண்ணிக்க, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்காமல் பாரதிக்காக வந்து எல்லாரும் இறங்கி போகிறாங்க. அந்த சமயத்தில் ஜூம் பண்ணி ஆதி வந்து கீழே இருக்க மலையில் அடியில் வந்து இருக்காப்புல அதை காட்டுறாங்க. அதோட எபிசோடு இப்போ சூப்பராக முடிக்கிறாங்கன்னு